ஓம் நம சிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று நாம் மேற்கொள்ளப் போகும் பொருள் என்னவென்றால் சனி பிரதோஷம். ஒவ்வொரு மாதமும் 2 பிரதோஷங்கள் வரும். உங்களுக்கே தெரியும். வளர்பிறையில் ஒன்று, தேய்பிறையில் ஒன்று. ஒரு வருடத்திற்கு 24 பிரதோஷங்கள். பிரதோஷம் என்பது ஒரு திதி. அதனுடைய பெயர் திரியோதசி. அமாவாசைக்கு 13வது நாள், பௌர்ணமிக்கு 13வது நாள் இந்த திரியோதசி திதி என்பது வரும். அதைதான் நாம் வளர்பிறை, தேய்பிறை என்று சொல்கிறோம். சுக்லபக்ஷம், அதாவது அமாவாசை முடிந்தால் சுக்லபக்ஷம் வளர்பிறை, பௌர்ணமி முடிந்து தொடங்கும் போது கிருஷ்ணபக்ஷம் தேய்பிறை. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ வியாழக்கிழமை பிரதோஷம் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குரு பிரதோஷம். திங்கக்கிழமை வந்தால் சோமவார பிரதோஷம் சொல்லுவோம். இதில் சனி பிரதோஷம் மட்டும் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த ஆலகால விஷம், இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சிவன் அந்த ஆலகால விஷத்தை அருந்திய தினம்தான் சனிக்கிழமை. அதோட பேர் ஸ்திரவாரம்னு சொல்லுவோம். திங்கக்கிழமைனா சோமவாரம், இந்து வாரம்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை பௌமவாரம், புதன்கிழமை சௌமிய வாரம், வியாழக்கிழமை குருவாரம், வெள்ளிக்கிழமை பிருகுவாரம், சனிக்கிழமை ஸ்திரவாரம், ஞாயிற்றுக்கிழமை பானுவாரம். இதுதான் 7 நாட்களுக்குள்ள வாரங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சனிக்கிழமைக்கு என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெருமாள், ஆஞ்சநேயர், சனி பகவான், இப்படி நிறைய சுவாமிகளுக்கான விசேஷம். இதில் சனிக்கிழமையில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, பொதுவாகவே நம்ம திங்கக்கிழமை எப்படி சோமவாரத்தை சிவனுக்கு ரொம்ப விசேஷமாக கருதுகிறோமோ, அது மாதிரி சனிக்கிழமையை பெருமாளுக்கு விசேஷமாக கருதுவோம். அப்போ அந்த பெருமாளுக்கு விசேஷமான நாளில் சிவனுடைய அந்த பிரதோஷ திதி, திரியோதசி திதி வரும்போது, ஒரு ஹரிஹரன் எப்படி நம்ம சொல்கிறோம் ஐயப்பனுக்கு, அந்த மாதிரி சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஐக்கியமாகிற ஒரு நாள் மாதிரி அந்த பிரதோஷ நாள் சனிக்கிழமையாக வந்தால் கருதப்படுது. சனிக்கிழமைக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஹனுமார், உலகத்திலேயே சக்தி வாய்ந்த கடவுள்லாம் ஹனுமார், ஆஞ்சநேயரை சொல்லுவோம். அந்த ஹனுமார் பார்த்தீங்கன்னா, சஞ்சீவி மலையை நம்ம ஒரு மலையே கையில் தூக்கியிருப்பார், நம்ம புராணத்தில் படிச்சிருப்போம். அந்த ஹனுமார் ராம பக்தர். பெருமாளுடைய ஒரு அவதாரம் தான், 10 அவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் ராம அவதாரம். அப்போ அந்த சனி பகவான் எப்படின்னா, பொதுவாகவே விநாயக பக்தர்கள், சனீஸ்வரனை வணங்குற பக்தர்கள், கால பைரவரை வணங்குற பக்தர்களை தொந்தரவு பண்ண மாட்டார் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அந்த ஹனுமாரோட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 நாட்டு சனி அனுமாருக்கு ஆரம்பிக்குது. அப்போ சனி பகவான் அனுமார்கிட்ட சொல்றார், நான் உங்களை பிடிக்கணுன்றார். ஹனுமார் சொல்றார், சரி ஓகே, நீங்க என்னோட சிரசில் உட்காந்துக்கணும்னு சொல்றார் சனி பகவானை. அப்போதான் இலங்கை பாலம், ராமபாலம் அமைக்கிறாங்க. ராமாயண கதையில தான் அது வந்த கதை, உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு பெரிய கல் எல்லாம் எடுத்து பாலம் கட்டும்போது, அந்த கல் எடுத்து தலைமையில ஆஞ்சநேயர் இருக்கும்போது சனி பகவான் அந்த வலி தாங்காமல் கத்திடுறார். உடனே இறங்கி ஓடிடுறார். 7.5 வினாடிகள் தான் பிடிக்கிறார். அதனால அப்போ ஹனுமார் சொல்றாராம், என்னுடைய பக்தர்களை நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சனி பகவான்கிட்ட கேட்கும்போது தான் சனி பகவான் அனுமார் பக்தர்களை தொந்தரவு செய்யறதில்லை. காலபைரவர் பொதுவாகவே சனி பகவானுடைய குரு. காலபைரவர் குருவாக எடுத்துக்கிட்டு தான் சிவனை நோக்கி தவம் இருந்ததால் தான் சனீஸ்வர பட்டம் வாங்குறார் அவர். அப்போ விநாயகர் பெருமான் முழுமுதற் கடவுள். இன்றைக்கு வரைக்கும் சனி பகவான் பிடிக்காத ஒரு கடவுள்னா அது விநாயகர் தான். எல்லா தெய்வத்தையும் பிடிச்சிட்ட சனி பகவானால இன்னும் விநாயகரை மட்டும் பிடிக்க முடியல.
ஏன்னா மகா கணபதி வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு முழுமுதற் கடவுளை நம்ம ஏன் சொல்கிறோம்? அவருக்கு மேலே பவர் கிடையாது. எந்த பூஜைகள் செய்தாலும் முதல்ல நம்ம விநாயகர் பூஜை தான் ஆரம்பிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சனி பிரதோஷத்தில் சாயந்தரம் எப்பவுமே பிரதோஷ காலன்றது சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அதாவது 60 நாழிகை அப்படின்னு சொல்லுவோம். 2:30 நாழிகை 1 மணி. அப்போது சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் 6 மணின்னு வச்சுக்கிட்டா 3:45 நாழிகைக்கு முன்னாடி 3:45 நாழிகைக்கு பின்னாடி வரதான் பிரதோஷ காலம். நந்தி பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். சிவனுக்கு அபிஷேகம் நடக்கும் கோவில்களில். அதன் பிறகு விசேஷ அலங்காரங்கள், தூபதீப நைவேத்தியங்கள், சுவாமி வீதி உலலாம் வரும். அப்போ அந்த சனி பிரதோஷத்தில் நம்ம சிவனை எவ்வளோக்குள்ள வழிபடுறோமோ அந்த அளவுக்கு பகவான் வந்து நம்மளை கைங்கரியம் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஐதீகம். பொதுவாகவே சொல்லுவா, ஒரு 120 பிரதோஷம், 150 பிரதோஷம், 200 பிரதோஷம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் சொல்லுவா. அவ்வளோ வருஷங்கள் பிரதோஷம் விரதம் இருந்துட்டோம்னா நமக்கு அடுத்த பிறவி இல்லை அப்படின்னு சொல்லுவா. இந்த 60ஆம் கல்யாணம் கேள்விப்பட்டிருப்போம். 60 வயசு முடியும் போது ஒரு இடத்து 60ன்னா சஷ்டி அப்த பூர்த்தி, 70 முடியும் போது பீமரத சாந்தி, 80 முடியும் போது சதாபிஷேகம். அந்த 80 வயசு ஒருத்தருக்கு வருதுன்னா ஒரு 1000 பிறையை பார்த்துருக்காருன்னு சொல்லுவாங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு பிறை. அப்போ 80 வயசு முடிஞ்ச ஒருத்தர் 1000 பிறையை பார்த்துருக்காருன்னு அர்த்தம். அவங்களுக்குலாம் மறுபிறவே கிடையாதுன்னு தான் ஐதீகம் சொல்லுது. சனி பிரதோஷ விரதம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படிலாம் நம்ம சனி பகவானை நோக்கி வணங்குறோமோ அந்த மாதிரி சனி பிரதோஷத்தில் சிவனை நோக்கி வணங்கும் போது 3 விதமான பலன்கள் கிடைக்குது. ஒன்று, சிவனுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. 2வது, சனி பகவானுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது. 3வது, ஹனுமாருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது. காலையில் எதுவுமே நம்ம சாப்பிடாம விரதம் இருந்து, மத்தியானம் சாப்பிடாம விரதம் இருந்து, சாயந்தரம் கோவில் போய் சுவாமி அபிஷேகத்தெல்லாம் பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு பலகாரம் மாதிரி இட்லியோ சப்பாத்தியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பலகாரங்கள் சாப்பிட்டோம்னா அன்னைக்கு திருப்தி. இல்லை சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, வெறும் பால் பழத்தோட முடிச்சிடுவாங்க. அப்போ அந்த சனி பிரதோஷத்துக்கு விரதம் இருப்பது மிக சிறப்பு. ஒவ்வொரு பிரதோஷங்களுக்கும் விரதம் இருக்காங்க எல்லாருமே. அப்போ விரதம் இருக்க முடியாதவங்க கூட சனி பிரதோஷம் ஒரு நாள் இங்கே விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப 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 விசேஷமான நாள். பகவானை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சனி பிரதோஷம் எல்லோருடைய வாழ்விலும் நல்லபடியாக அமையணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் நம சிவாய.